நம்ம வீட்டு சமையலில் தர்பூசணி கடையில் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஏற்கனவே பெரிய வீடியோ போட்டிருக்கிறோம். பாதியில் கட் ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு. தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். அது உள்ளே இருக்கிற பழத்தை தனியாக கட் பண்ணிக்கலாம். தோலை தனியாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தர்பூசணியோட தோலை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கழுவி தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாங்க. நம்ம குக்கரில் கூட போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டுன்னு இது ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம். நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.